அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோயம்புத்தூர் போனீங்க, ஏதோ வாங்கிட்டு வந்துட்டீங்க போல. இல்லை இல்லை எப்போ கார்த்திகை மாதம் ஏதோ புதுசா ஒரு விளக்கு 2 வாங்குவீங்க. விளக்கு வாங்குவேன். அந்த அந்த மாதிரி இது வாங்கினேன் 2 பித்தளையில் நம்ம துளசி மாடத்துக்கு. ஓ, அந்த ஏற்கனவே நீங்க பீங்கான்ல வச்சது ஆமாம்மா உடஞ்சு போச்சுங்கிறதுக்காக. ஆமாம் ஹெல்ப்பக்கா கீழே போட்டாங்க தெரியாமல் எடுத்து வைக்கும்போது, அதனால் உடஞ்சி போயிடுது. சரி பீங்கான் நமக்கு ஒத்து வரலன்னு சொல்லிட்டு பித்தளையிலேயே வாங்கிட்டேன். ஆனால் பித்தளையில் உங்களுக்கு துளசி மாடம் விளக்கு கிடச்சிடுது, ஆமாம் தேங்காய் விளக்கு தான் கிடைக்கல. ஆமாம்மா அதான் பால்காரன் உடைச்சான். ஆமாம், இது இந்த அக்கா உடைச்சாங்க. இங்கே பாரு மாவிலை தோரண மாதிரிலாம் டிசைன் போட்டிருந்தது, நல்லா இருக்குது. சரி இருக்கட்டும், இருந்தாலும் பீங்கானில் இருந்தது ரொம்ப லட்சணம், சூப்பராக இருந்தது. அதுதான் எனக்கு இதை விட பிடிச்சிருந்தது. சரி விடுங்க, இதுலேயே நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுவும் குழியாக தான் இருக்கும். திரி 4 பக்கம் போட்டுக்கலாம். இல்லை இல்லை ஒரு பக்கம் போட்டால் போதும். ஒன்று 5 போடணும், இல்லைனாக்கா அப்படி தான் 4 போட மாட்டோம். ஆனால் அது கொடுத்துருக்காங்க. ஆமாம் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் போட்டால் போதும், இல்லை 2 போடலாம். நல்லா கனமாகவும் கனமாக இருக்குல்லம்மா. பித்தளை நல்லா கனமாக. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி சுற்றி மாயில கட்டின மாதிரி இருக்குல்லம்மா. மாவிலை தோரணம் சூப்பராக இருக்குது. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வைக்கும்போது சூப்பராக இருக்கும். எப்போ வைக்க போகிறீங்க? கார்த்திகைக்கு தான். கார்த்திகைக்கு. இந்த மாதம் நமக்கு இந்த வருஷம் கார்த்திகைக்கு நம்ம வீட்டில் வாங்கின புது விளக்கு கலெக்ஷன் இதுதான் இல்லையா? ஆமாம் இதுதான். ஓகேம்மா, நல்லா இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன விளக்கு புது வாங்கினீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.